திருமேனி, நீ சொல். ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹா கேசவம் பிரதி கச்சதி. ஆஹா, அருமை அருமை. இதன் கருத்தையும் நீ சொல்வாயா திருமேனி? சொல்கிறேன் குருதேவா. ஆகாயத்திலிருந்து வரும் மழை நீர் ஆறாக பல இடங்களில் உருவாகி இறுதியில் கடலில் கலக்கிறது. அதுபோல பல சமயங்களாலும் பல தேவதைகளுக்கு செய்யும் நமஸ்காரம் பரமாத்மாவான கேசவனையே சென்றடைகிறது. அற்புதம், அதி அற்புதம். இங்கே என் அருகே வா திருமேனி. குழந்தாய், எப்படி இவ்வளவு துல்லியமாக ஒரு ஸ்லோகத்தையும் அதன் விளக்கத்தையும் கூறினாய்? அடியேன் பதில் உரைத்ததில் பெரும் பங்கு ராமானுஜனையே சேர்ந்தது குருதேவா. அப்படியா? ஆம் குருதேவா. சில ஸ்லோகங்கள் அர்த்தம் புரிந்து கொள்வதில் சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தமிழ் பாசுரங்களை மேற்கோள் காட்டியும் அதை மனப்பாடம் செய்ய சொல்லியும் என்னை ஊக்கப்படுத்தியது ராமானுஜனே. நன்று செய்தாய் ராமானுஜா. இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற தமிழ் வேத பாசுரமாக எதை சொன்னாய்? அதையும் அவனே சொல்வான் குருநாதா. தன்னுள்ளே திரைத்தெழும் தரங்க வெண்தடங்கடல் தன்னுள்ளே திரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல் நின்னுள்ளே பிறந்திறந்து நிற்பவும் திரிபவம் நின்னுள்ளே அடங்குகின்ற நீர்மை நின் கண் நின்றதே. ஆஹா, ஒரு அறிஞனின் கைப்பக்குவத்தால் தந்தி கம்பியும் கவி பாடுமன்றோ? மறதி நோய்க்கு இகழ்ச்சி மருந்தல்ல, பயிற்சியே நல்ல மருந்து என்பதை ராமானுஜா நீ நன்கு உணர்த்தினாய். இதை சொல்ல நான் வெட்கப்படவில்லை. உன்னால் நான் பெருமையடைந்தேன். நீயும் என் அருகே வா. மாணவர்களே, நான் சொல்வதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். தனக்கு தெரிந்த வித்தையை பரோபகாரியாய் யார் ஒருவன் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறானோ அவனுக்கே வித்தை மேல்மேலும் வளரும். இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் ஓர் அறிவிப்பை தெரிவிக்கிறேன். வெளியூர் சென்று பாடம் நடத்த நம்மில் இருந்து ஒரு மாணவனை என்னுடன் அழைத்துச் செல்லப் போவதாக நான் கூறினேன் அல்லவா? அந்த மாணவனை நான் தீர்மானித்து விட்டேன். அந்த மாணவன் வேறு யாருமல்ல, நம் ராமானுஜன் தான்.